ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம், யார் சபிக்கப்பட்டவர்கள். முதலாவது தியானித்தோம், விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், குருடனை வழிதப்ப செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் கேலிக்காகவும் கிண்டலுக்காகவும் கண்ணு தெரியாதவங்களை அவங்க விரும்புகிற பாதையில நடத்தாம இந்த கிராமப்புறங்கள்ல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். வேறு வழியா திசை திருப்பி விட்டுருவாங்க. அவங்க வழி தப்பி போறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, நம்ம மேல சாபம் வருமா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்துல கர்த்தர் நியாய பிரமாணமா எழுதி கொடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்களை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல ஒண்ணு, குருடனுக்கு முன்பதாக தடுக்களை வைக்க கூடாதான். அப்போ நம்ம குருடனை வழிதப்ப செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நம் தேவனுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். தேவ பயம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். தேவ பயம் இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி எழுதுகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தாலும், ஆனா இங்கே மாம்சத்தின் பிரகாரமாய் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தான் போகிற பாதை இன்னதுன்னு தெரியாது, எந்த வழியில நடக்கிறோன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் அவர்களை அழகாய் நடத்துறாராம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்களை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். அவங்க வெளிச்சத்தை பார்த்தாங்களா? இல்ல. எது இருட்டு தெரியாது. எப்பவுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஒண்ணு சொல்லுகிறார், நான் இருளை வெளிச்சமாக்கி அவர்களுக்கு முன்பதாக கோணலை செவ்வையும் ஆக்கி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இது மாம்சத்தின் பிரகாரமாய் கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற காரியமாய் இருந்தாலும், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில திக்கற்ற நிலைமையில் இருக்கிற, வழி தெரியாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க தெரியாமல் ஒரு குருடனை போல வாழ்ந்து வழி தப்பி திரிகிற அனுபவத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களை அவர் அறியாத வழியிலே நடத்தி அவரை உங்களுக்கு தெரியாத பாதையில் அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்பா இருக்கிறதான அந்த இருளான வாழ்க்கையை ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கையாய் மாற்றி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான கோணலை செவ்வையும் ஆக்கி அவர்களை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிடாதபடி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம அங்கே வாசிக்கிறோம், என் தாசனை இல்லாமல் 19ஆம் வசனம், என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? ஒருவேளை தேவ பிள்ளைக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் இது. அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நான் இப்படித்தான் இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கண் சொருகி போன குருடனா இருக்கிறேன், அல்லது என்ன செய்யணும்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் போகிற வழி எனக்கு தெரியாது. நான் போறது அவருடைய சித்தத்தின்படிதான் என் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கேனா எனக்கு தெரியாது. எப்படியோ நான் போயிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பாதையில் அவர் நடத்திட்டு இருக்காரு, நான் போயிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான கோணலை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி அவர் உங்களை கைவிடாதபடி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா.
அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நம்மை தாங்கி நடத்துகிற கர்த்தர். ஒருவேளை மூழ்கி போகிற நிலைமையில நான் வாழ்கிறேனே, திக்கற்ற நிலைமையில எங்குமே கண்ணு கட்டாத தூரத்துல வரைக்கும் நான் போகிற பாதை எனக்கு தெரியல, நான் அடியெடுத்து வைக்கிற பாதை சரிதானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு இப்படித்தான். சுற்றிலும் வனாந்தரம், இருள் சூழ்ந்த அனுபவம், எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு கல்லை தனக்கு தலையணையாக்கி அவர் வானத்துக்கு நேராய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நின்று வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்குகிறதாய் ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டு தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறதாய் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவர் சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், உனி மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் இடங்கொண்டு பெருகுவாய், நான் உன் தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் அப்படியே செய்தாருங்க. ஒருவேளை யாக்கோபை போல நடத்துகிற வழி எதுன்னு தெரியாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யோசேப்பை போல தேவன் நடத்துகிற பாதை அறியாததா இருக்கலாம். அவன் நினைச்சான் கர்த்தர் நம்மை நம்முடைய சகோதரர்களுக்கு நடுவில் உயர்த்துவார் நினைச்சு. ஆனா அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? வனாந்தரமான ஒரு அனுபவம், தண்ணீர் இல்லாத குடி, அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, தவறான குற்றச்சாட்டுகள், சிறையிருப்பின் அனுபவம். ஆனா இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். ஒருவேளை நடத்துகிற பாதை வனாந்தரமா இருக்கலாம், தண்ணீரற்ற குழியா இருக்கலாம், குற்றப்படுத்தப்படுகிற அனுபவமா இருக்கலாம், சிறையிருப்புக்கு நடுவில் வாழலாம். ஆனா என்னுடைய நீதி வெளியரங்கமாகலையேன்னு சொல்லி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கட்டாயம் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். சங்கீதம் 105:19 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் புடவிட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை சபிக்கப்பட்ட சந்ததியாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நம்மை மாற்றுவார். நாம் குருடனுக்கு முன்பதாக தடுக்களை வைத்து அவர்களை வழிதப்ப செய்து சாபத்தை இந்த பூமியிலே சுதந்திரிக்கிறவர்களாய் அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட ஈடுபட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் சாபத்துக்குள்ளானவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நாங்கள் முன் நாட்களில் உண்மை அறியாததற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்திருப்போமே, ஆனால் தயவு செய்து எங்களை மன்னிங்கப்பா. ஒருவேளை இப்பொழுதும் அப்படிப்பட்ட பாவத்தில் யாராவது காணப்படுவாங்களே, ஆனால் உங்க ரத்தம் அவர்களை கழுவட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆதரிக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.